திருச்செந்தூர் வர்ற பல பேர் பண்ணக்கூடிய தப்பு இதுதான். அது என்ன அப்படின்றதையும், ஆறுபடை வீடுகள்ல ஒன்னான திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு எப்படி வரலாம், எங்க தங்கலாம், நம்ம எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி முருகரை போய் தரிசனம் பண்ணலாம், எப்பெல்லாம் கூட்டம் இருக்கும், சோ இத பத்தி எல்லாமே பாத்தீங்கன்னா தெளிவா இந்த வீடியோல பார்க்க போறோம். வேலையும் மயிலையும் ஒன்னா தரிசிக்கக்கூடிய ஒரே இடம் முருகர் கோயில் தான். அதுலயும் கடலும் சேர்ந்து இருக்கக்கூடிய இடம் அப்படின்னா திருச்செந்தூரை நம்ம சொல்லலாம். இந்த திருச்செந்தூருக்கு நம்ம எப்படி வரலாம் அப்படின்றதையும் பார்த்தலாம். உங்க ஊர்லயோ இல்ல மெயினான பிளேஸ்ல இருந்தோ ட்ரெயின் வருதான்னு பாருங்க. ஏன்னா டைரக்ட் ட்ரெயின் திருச்செந்தூருக்கு இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா தமிழ்நாட்டில் பல முக்கியமான இடங்கள்ல இருந்து பஸ் வசதி இருக்கு. இல்லைனாலும் பிரைவேட் ஸ்லீப்பர் கோச் பஸ் பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல இருந்து வருது. ஸோ ஈஸியாக வந்துட முடியும். திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட் நம்ம வந்துட்டோம் அப்படின்னா அங்கேருந்து கோயிலுக்கு போகிறதுக்கு கவர்மெண்ட் பஸ் இருக்குது. அதுலேயும் நீங்கள் போகலாம். இல்லை ஆட்டோவில் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 100 ரூபாய் கொடுத்தா போதும். ஆட்டோவில் திருச்செந்தூர் முருகர் கோயில் வாசல் கிட்ட கூட்டிட்டு போய் விட்டுருவாங்க. ஆறுபடை வீடுகள்ல இரண்டாம் படை வீடான முருகர் கோயிலையும் கடலையும் ஒன்னு சேர பார்க்கலாம். கிட்டத்தட்ட 2000 to 3000 ஆண்டுகள் பழமையான ஒரு முருகர் கோயில் அப்படின்னு நம்பப்படுது. பொதுவா முருகரை பொறுத்தவரையிலும் ஒரு மலை மேலதான் உட்கார்ந்து இருப்பாரு. ஆனா இந்த இடத்துல கடல் ஓரத்துல பாத்தீங்கன்னா இந்த முருகரை நம்ம தரிசிக்க முடியும். இந்த இடத்துக்கு நம்ம வந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கிட்டு வரக்கூடிய அந்த லக்கேஜா இருக்கட்டும், ஃபோனு, செருப்பு இதெல்லாம் பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு அங்கேயே கோயில் நிர்வாகம் சார்பில் இடம் இருக்கு. 10 ரூபா கொடுத்தோம் அப்படின்னா நம்ம பொருளை எல்லாத்தையும் கொண்டுட்டு போய் லாக்கரில் வச்சிருவாங்க. நீங்கள் சாமி தரிசனம் பண்ணிட்டு ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். இதே நீங்கள் இந்த இடத்துல ரூம் எடுத்து தங்கணும் அப்படின்னா தமிழ்நாடு டூரிசம் சார்பில் இந்த இடத்துல ஏகப்பட்ட கேட்டகரியில் ரூம்ஸ் இருக்கு. மினிமம் 550 ரூபாயில இருந்து 2500 ரூபாய் வரைக்கும் 2 பேர் 3 பேர் 4 பேர்னு நம்ம போறதுக்கு ஏற்ற மாதிரி தங்கறதுக்கு அந்த இடத்துல ரூம்ஸ் இருக்கு. இதுக்கு ஆன்லைன்ல தான் நம்ம புக் பண்ண முடியும். நம்ம ஆன்லைன்ல புக் பண்றதுக்கான வெப்சைட் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன். அதுல போய் நீங்க புக் பண்ணிக்கங்க. அதே மாதிரி பிரைவேட் ஹோட்டலும் இங்க நிறையவே இருக்கு. அதுல தங்கறதுனாலும் உங்களுக்கு விருப்பம் தான். நீங்க எங்க வேணாலும் புக் பண்ணி தங்கிக்கலாம். நம்ம தங்குறோம் இல்லையா, அந்த ரூமுக்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா மொட்டை அடிக்கிறதுக்கான அந்த இடம் இருக்கும். ஸோ நீங்கள் மொட்டை அடிக்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு 100 ரூபாய் வாங்குவாங்க. அந்த டோக்கன் எடுத்துகிட்டு உள்ளே போய் நீங்கள் மொட்டையும் அடிச்சிக்கலாம். மொட்டை அடித்து முடிச்சுட்டு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கடல் இருக்கும். அந்த கடலுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குளிக்கிறதுக்கு வந்துட முடியும். இந்த முருகர் கோயிலோட கிழக்கு திசையில் பார்த்தீங்கன்னா கடல் இருக்கும். ஸோ இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே கடலில் நம்ம குளிக்க முடியாது. ஆனால் கோயிலுக்கு எதிரில் பார்த்தீங்கன்னா பீச் இருக்கும். அந்த இடத்துக்கு போயிட்டீங்கன்னா அங்கே நீங்கள் ஜாலியாக குளிக்கலாம். இந்த அமாவாசை பௌர்ணமி நாள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கடற்கரையை பார்த்தீங்கன்னா பக்தர்கள் கூட்டத்தால் நிரம்பி வழியும் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு கூட்டம் வரும். அதே மாதிரி வீக்கெண்டில் வந்தீங்க இல்லை லீவு நாளில் வந்தீங்க அப்படின்னாலும் நிறைய பேர் இந்த இடத்துக்கு வருவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கடல்ல போய் குளிச்சுட்டு அதுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கக்கூடிய நாழி கிணறு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல போய் குளிக்கணும். பொதுவாக இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று கடல்ல குளிச்சுட்டு நாழி கிணறுல போய் குளிக்கணும், இல்லைன்னா நாழி கிணறுல குளிச்சுட்டு கடல்ல போய் குளிக்கணும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு. இது எது கரெக்டா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல நீங்க சொல்லுங்க. இந்த நாழி கிணறுல குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா அங்க பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு கிரௌட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா ஒரு 1 மணி நேரம் நம்ம வெயிட் பண்ணா மட்டும்தான் இந்த நாழி கிணறுல போய் குளிக்க முடியும். இந்த கடல் நாழி கிணறுல குளிக்கிறதுக்கான ஐதீகத்தை பொறுத்தவரையிலும் பாவங்கள் நீங்கி புண்ணியம் சேரணும் அப்படின்றதுக்காக தான் பாத்தீங்கன்னா கடல்லையும் நாழி கிணறுலையும் குளிப்பாங்க. இந்த நாழி கிணறு இருக்கு இல்லையா, அதுக்கு தாண்டி போனீங்க அப்படின்னா மூவர் சமாதி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய வாழ்நாளையே இந்த கோயில் உருவாகிறதுக்காக அர்ப்பணிச்சதா சொல்லப்படுற 3 மகா சித்தர்களுடைய ஜீவ சமாதியை அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். அந்த ஜீவ சமாதியை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா கடல் ஓரத்திலேயே ஐயா கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்கும். அங்கேயும் நீங்க வணங்கலாம். பொதுவா நம்ம இந்த கடல் நாழி கிணறுலாம் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா கோயிலுக்குள்ள நம்ம சாமி தரிசனம் போனோம். நம்மளும் பாத்தீங்கன்னா சாமி தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் பக்கத்துல வந்துட்டோம். இந்த இடத்த பொறுத்தவரையிலும் மொத்தம் 3 வழியில நம்ம போய் தரிசனம் பண்ண முடியும்.
ஒன்று பொது தரிசனத்தில் போய் நம்ம பண்ணலாம். இதுலேயும் வந்து ஏகப்பட்ட க்ரௌடு, ரொம்ப தூரம் சுற்றிட்டு வர மாதிரி வந்து இருக்கும். இதே ரெண்டாவது கியூவை பொறுத்தவரையிலும் 100 ரூபாய் கட்டண தரிசனம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோயில் பக்கத்தில் இருந்தே உள்ளே விடுவாங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கியூ இருக்கும். ஆனால் இந்த கியூவில் நின்று உள்ளே போகும்போதே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானம் வந்து வழங்குவாங்க. அதை நம்ம அந்த கியூவில் போயிட்டே வந்து சாப்பிட்டு அப்படியே நம்ம கியூவில் நிற்க ஆரம்பிச்சிடலாம். மூணாவதா வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதியோர்கள்லாம் வரக்கூடிய ஒரு கியூ வந்து இருக்கும். பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முதியோர் கியூ இருக்கிறதே தெரியாம இந்த பொது தரிசனத்திலையும் கட்டண தரிசனத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா வயசானவங்க வர்றதை நம்மளால பார்க்க முடியுது. முதியோர் கியூவில் தான் போய் நின்று தரிசனம் பண்றாங்க. பொதுவாக இந்த இடத்துக்கு வர்ற பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ல டிராவல் பண்ணிட்டு காலையிலேயே கடல்லையும் நாளிக்கிணறுலையும் குளிச்சுட்டு அப்படியே சாமி தரிசனம் பார்க்க போறாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட க்ரௌடும் ஜாஸ்தியாக இருக்கு. பொதுவாக நம்ம இந்த லீவு நாள் வீக்கெண்டு இந்த டைம்லாம் வந்தோம் அப்படின்னா 2 to 5 மணி நேரம் வந்து நம்ம கியூவில் நின்று சாமியை தரிசனம் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஆனால் நீங்கள் எப்போ வந்தாலும் சரி மதியத்துக்கு மேலே சாமி தரிசனம் பார்க்க போனீங்க அப்படின்னா கியூ ரொம்பவே கம்மியாக இருக்கும். மேக்ஸிமம் 1 மணி நேரத்துக்குள்ளே உள்ளே போய் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நீங்கள் வெளியே வந்துடலாம். இதே ஈவினிங் டைம்லாம் ரொம்பவே க்ரௌடு கம்மியாக இருக்கும். அந்த டைம்லாம் வந்தீங்க அப்படின்னா சூப்பராக சாமி தரிசனம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. பொதுவாக இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னா கடல் நாளிக்கிணறுல குளித்து ட்ரெஸ் மாற்றிட்டு விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் முருகர் மூலவராக இருக்கார் இல்லையா, அவரையும் தரிசனம் பண்ணிவிட்டு வள்ளி தெய்வான மற்ற தெய்வங்கள்லாம் வந்து வரிசையாக போய் நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வரலாம். இந்த மூலவரை பொறுத்த வரலையும் கிழக்க பார்த்த மாதிரி பாலசுப்ரமணியரும் தெற்க பார்த்த மாதிரி சண்முகரம் வந்து பாத்தீங்கன்னா தரிசனம் தருவாங்க. முருகரை வந்து நீங்க தரிசனம் பண்ணிட்டு வெளியே வரும்போதோ இல்ல உள்ள போகும்போதோ வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்குள்ள இருக்கிறவங்க கிட்ட பன்னீர் இலை விபூதி கேட்டீங்கன்னா தருவாங்க. சோ அப்படி கிடைக்கல அப்படின்னா பல பேர் வந்து பாத்தீங்கன்னா காசுக்கு வந்து சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. காசு கொடுத்தும் நீங்க வந்து வாங்கிக்க முடியும். சாமி தரிசனம்லாம் பண்ணிட்டீங்க அப்படியே வெளியே வந்தீங்க அப்படின்னா அந்த கோபுரம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக காட்சி தரும். கோபுரத்தில் வேலோடு இருக்கிறத பார்க்கும்போது உண்மையாலுமே ஒரு மன நிறைவும் ஒரு நிம்மதியும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்தீங்க அப்படின்னா கருணை கடலே கந்தா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாசகம் இருக்கக்கூடிய இடத்துல நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு அப்படியே எதிரில் பார்த்தீங்கன்னா தெரியும் அன்னதான கூடம் வந்து இருக்கும். காலையில் 8லேருந்து நைட்டு 8 மணி வரலையும் அன்னதானம் வந்து அங்கே போடுவாங்க. ஸோ அதை போய் நீங்கள் சாப்பிடலாம். பொதுவாக எல்லாருக்கும் வந்து ஒரு ஆசை இருக்கும், 6 படையிலையும் இருக்கக்கூடிய அந்த முருகரை போய் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பல பேர் முருகனுடைய தரிசனம் கிடைச்சி வாழ்க்கையில் முன்னேறி இருக்காங்கன்னா பார்த்துங்க. ஸோ அந்த நம்பிக்கை வந்து எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. அதனால தான் இந்த அளவுக்கு இந்த கோயிலில் வந்து க்ரௌடு வராங்கன்னா பார்த்துங்க. நீங்கள் கரெக்டான நாள்லையும் கரெக்டான டைமிங்லையும் இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா ஈஸியாக போய் முருகரை தரிசனம் பண்ணிட்டு ஜாலியாக வரலாம். நீங்கள் இந்த இடத்துலையே வந்து தங்கி 2 நாளும் வந்து நீங்கள் முருகரை போய் கண்குளிர பார்த்து தரிசனம் பண்ணிட்டு சூப்பரா இந்த இடத்தை விட்டு நீங்க கிளம்பலாம். அடுத்ததா எந்த முருகர் கோயிலோட வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா அடுத்தடுத்த முருகர் கோயிலோட வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்றேன். இந்த வீடியோவை பொறுத்தவரையிலும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் வில்லேஜ் டேட்டாபேஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே அந்த பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணிங்க. இந்த வீடியோவை ஃபேஸ்புக் பேஜில் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் பேஜும் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது. அதையும் வந்து ஃபாலோ பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.